கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் 7 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 559. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது அந்த பொன்னான காலையில் பளிச்சிடும் ஒளிர்கதிர்கள். வசனம் மத்தேயு 24வது அதிகாரம் 27வது வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். உலகம் முழுவதும் இருளில் மூழ்கி இருக்கும் போது பரிசுத்தவான்களுடைய கூடாரங்களில் வெளிச்சம் இருந்தது. இரண்டாம் வருகையின் முதல் ஒளிக்கதிரை இவர்கள் பார்ப்பார்கள். விரைவில் மனிதனின் கையளவில் பாதியான ஒரு சிறிய கருத்த மேகம் கிழக்கிலே தோன்றுகிறது. அந்த மேகம்தான் நம் இரட்சகரை சூழ்ந்திருக்கிற மேகம். வெகு தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது இருளினால் மூடப்பட்டது போல தெரிகிறது. இதுதான் மனுஷகுமாரனுடைய அடையாளம் என்று தேவனுடைய மக்கள் அறிவார்கள். பூமியை நோக்கி நெருங்கி வரும்போது மாபெரும் வெண்மேகமாக மாறும் வரைக்கும் அந்த கருத்த சிறிய மேகம் ஒளியினால் நிறைந்து மிகவும் மகிமை வாய்ந்ததாக காணப்பட்டது. பக்தி வினயமான அமைதியோடு அவர்கள் அதை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்பாகம் பட்சிக்கிற அக்கினியை போன்ற ஒரு மகிமையோடு காணப்பட்டது. வெண்மேகத்திற்கு மேலாக உடன்படிக்கையின் வானவில் காணப்பட்டது. வல்லமையுள்ள வெற்றி வேந்தனாக இயேசு அதன் மேல் ஏறி வருகிறார். அவமானம், ஆபத்து ஆகிய கசப்பான பாத்திரத்தில் குடிக்கக்கூடிய துக்கம் நிறைந்தவராக இப்பொழுது அவர் இருக்கவில்லை. வானத்திலும் பூமியிலும் வெற்றி கொண்டவராக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்கிறவராக வருவார். உண்மையும் சத்தியமும் உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவரோடு கூட பரலோகத்தில் உள்ள சேனைகளும் வரும். பரலோக பாடல்களை பாடியவாறு எண்ணக்கூடாத திரள் கூட்டமான பரிசுத்த தூதர்களும் அவரோடு கூட வருவார்கள். 1000-10,000 பிரகாசமான தூதர்களால் ஆகாயம் நிறைந்தது. அந்த காட்சியை எந்த மனிதனாலும் விவரிக்க முடியாது. அதன் சிறப்பை எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போலிருந்தது. அந்த ஜீவனுள்ள மேகம் இன்னும் அருகே வர வர ஜீவாதிபதியை எல்லா கண்களும் காண்கின்றன. அவருடைய பரிசுத்த சிரசின் அழகை குறைக்கத்தக்கதாக இப்பொழுது அங்கு முள்முடியில்லை. மாறாக அவர் தலையின் மேல் மகிமையான ஒரு ராஜமுடி இருக்கிறது. நடுப்பகல் சூரியனின் ஜொலிக்கும் பிரகாசத்தை விட அவரது முகம் பிரகாசமாக காணப்பட்டது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. தலைகளை மேலே உயர்த்தி நீதியின் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் தங்கள் மேல் பிரகாசிக்க இரட்சிப்பு சமீபித்ததென்ற ஆனந்தத்தில் உயிரோடு இருந்த பரிசுத்தவான்கள், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார் என்கிற முகத்தோடு மணவாளனை சந்திக்க புறப்பட்டு சென்றார்கள். ஜெபம். இளைப்பாறுதலின் தேவன் எங்களை ஆட்கொள்ளும். நாங்கள் வழி விலகி போகாதபடி காத்தருளும். ஆமேன்.